அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரீசனிங்ல நம்பர் சீரிஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். தமிழ்ல எண் தொடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு. அதில் எதை கொஷினாக கேட்பாங்கன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு 2-3 டைப்பு தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேற மாதிரியும் கேட்குறாங்க. நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சில மாடலை கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம நிறைய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இப்போ எக்ஸாமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஷின் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, உடனே ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத கொஷின் வந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். சரிங்களா? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆனால் இப்போ எக்ஸாம் இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க டைமே எடுத்துக்கூடாது. ஒரு கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இப்போ நம்மளுடைய கிளாஸும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இன்றைக்கி இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு கொஷினாக எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அதுவும் எல்லா மாடலும் நம்ம கவர் பண்ண போகிறதில்ல. ஒரு 75% மாடல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். இதை முடித்ததுக்கப்புறம் ஒரு 20 கொஷின் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்காத மாடலும் இருக்கும். ஸோ அது நீங்கள் யோசிக்கணும். எப்படி பண்ணலாம், எப்படி இந்த கொஷினை அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் யோசித்து அந்த 20 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த 20 கொஷினுக்கான ஆன்சரை நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துட்றேன். சரிங்களா? முடிஞ்சால் அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடுறேன். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் பார்க்கும்போது அதோட சேர்த்து கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பர் சீரியஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் கேள்விக்குறி போட்டிருப்பாங்க, இல்லைனா ஒரு அண்டர்லைன் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கேள்விக்குறி போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கொஷின்லையும் ஒவ்வொரு விதமான லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஜிக் என்னன்னு நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா அந்த கொஷினை நாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஷின் பாருங்கள். 2, 4, 6 அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. 10ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை பார்த்தாலே தெரியுது, ஒவ்வொரு நம்பர் கூடயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட 2 கூட்டினோன்னா 4ன்னு வரும். அடுத்து 4ஓட 2 கூட்டினோன்னா 6ன்னு வரும். அடுத்து 6ஓட 2 கூட்டினோன்னா இங்கே 8ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே 8 தான் வரும். ஸோ 8ன்னு வந்ததுன்னா 8ஓட 2 கூட்டினோன்னா 10ன்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த +2 அப்படிங்கிறது. அதாவது 2ங்கிற நம்பரை ஒவ்வொரு நம்பர் கூடயும் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 8ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், 15, 12, 9 கேள்விக்குறி கொடுத்துட்டாங்க, 3ன்னு இருக்குது. இப்போது இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. 2, 4, 6, 8, 10ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3ங்கிற நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. 15 - 3 12, 12 - 3 9. அடுத்து 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் இங்கே 6ன்னு வந்திருக்கும். அடுத்து 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் இங்கே 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே 7 இருக்குது, 14, 28, 56 இந்த மாதிரி போகுது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெருக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அடுத்துங்க 56ஓட நம்ம 2 பெருக்கணும்னா 112 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 112ன்னு வரும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, குறிப்பாக புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை எடுத்தேன். ஸோ அப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கொஷின். ரைட்டா? ஸோ இதில் +2 பண்ணியிருக்காங்க, இதில் -3 பண்ணியிருக்காங்க, இதில் 2ஆல் பெருக்கியிருக்காங்க, அதாவது × 2 பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா?
சரி ஓகே, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கு. இப்போ இந்த டாப்பிக்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 9, 13, 17 கேள்விக்குறி கொடுத்துட்டாங்க, 25ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற சீரியஸ் வந்து ஏறு வரிசையில் இருக்கா இறங்கு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தான், கொடுத்துருக்கிற சீரீஸ் ஏறு வரிசையில் இருக்குதா இல்லைனா இறங்கு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். ஏறு வரிசைனா என்ன? சின்னதுலேருந்து பெருசை நோக்கி போய்கிட்டு இருக்கும். இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதை நோக்கி வரும். சரிங்களா? இப்போ இந்த சீரியஸ் பாருங்கள், ஏறு வரிசையில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த சீரியஸ் வந்து ஏறு வரிசையில் இருக்குது, ஏன்னா சின்னதுலேருந்து பெருசு போகுது. ரைட், ஓகே. இப்போ ஏறு வரிசையாக இருந்தால் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஏதாவது சேம் நம்பரை வந்து கூட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க, இல்லைனா சேம் நம்பரை பெருக்கிக்கிட்டே வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா சேம் நம்பரை டிஃப்ரெண்ட் நம்பரால் கூட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க, டிஃப்ரெண்ட் நம்பரால் பெருக்கிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்க தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து ஸ்கொயர் கியூப் இருக்கும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், அது தனியாக வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போது ஒரு நம்பர் சீரியஸ் வந்து ஏறு வரிசையில் இருந்தால் ஒன்று ஏதாவது ஒரு நம்பரால் கூட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க, இல்லைனா வேறு நம்பரால் கூட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கிக்கிட்டே வந்திருப்பாங்க, இல்லை வேறு நம்பரால் பெருக்கிக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ நாம் இந்த சீரியஸை எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 9, இங்கே 13ன்னு இருக்குது. இப்போ நம்ம ரேண்டமாக எடுத்துப்போம். 9ஓட 4 கூட்டினோன்னா 13 கிடைக்குமா? சரியா? அடுத்து 13, 17 இருக்குது. இப்போ இந்த 13ஓட ஒரு 4 கூட்டினா 17ன்னு வந்துருமா? ரைட்டா? அப்போ அடுத்து பாருங்கள், ஒருவேளை நாம் இந்த 17ஓட ஒரு 4 கூட்டுறோன்னு வச்சுங்களேன், இங்கே 21ன்னு வரும். இந்த 21ஓட 4 கூட்டினா 25ன்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 4ங்கிற நம்பரை கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்போ ஒரே நம்பரால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் இது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால சிம்பிள்லேருந்து, அதாவது ஈஸியிலேருந்து போகலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொஷின் எடுத்திருக்கேன். சரி ஓகே, அப்போ இதை வந்து நம்ம ஒரு மாடல்னு சொல்லலாம். அடுத்து 2வது கொஷின் பாருங்கள், 66, 71 கேள்விக்குறி கொடுத்துட்டாங்க, 84, 92 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் தான் இருக்குது. சின்னதில் ஸ்டார்ட் பண்ணி பெருசில் போய் முடியுது. ஸோ ஏறு வரிசையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஒன்று கூட்டியிருப்பாங்க, இல்லை பெருக்கியிருப்பாங்க. ஸோ இதில் நாம் அடுத்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் சீரியஸ் ஏறு வரிசையில் இருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்க, இல்லைனா வேறு நம்பரை கூட்டியிருப்பாங்க. சரிங்களா? இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஒரு நம்பர் சீரியஸ் ஏறு வரிசையில் இருந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாமல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்ததுன்னா ஏதாவது ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்க, இல்லைனா வேறு நம்பரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதுவே சடனாக இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கியிருப்பாங்க, இல்லைனா வேறு நம்பரால் பெருக்கியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே சடனாக வந்து எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகலை, கிராஜுவலாக போகுது. 66, 71 இருக்குது, 84 இருக்குது, 92 இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் எதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து ஏதாவது ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்க, இல்லைனா வேறு நம்பரால் கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ பாருங்கள் 66, அடுத்து 71ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 66ஓட 5 கூட்டினா 71ன்னு கிடைக்கும். ரைட்டா? சரி, இப்போ ஒருவேளை திரும்பவும் 5 கூட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், 76ன்னு வரும். ரைட்டா? இதோட திரும்ப ஒரு 5 கூட்டினா 76ன்னு வரும். திரும்ப இதோட ஒரு 5 கூட்டினா 81ன்னு வரும். ரைட்டா? ஆனால் இங்கே 84ன்னு இருக்குது. அப்போ அவங்க இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணலை. சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 கூட்டியிருக்காங்க, ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 கூட்டலை. ஸோ அப்போ வேறு ஏதோ ஒரு நம்பரை தான் கூட்டியிருக்காங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் இதை எடுத்துப்போம். இந்த 84ன்னு இருக்கு இல்லையா, இதை எடுத்துப்போம். 84, அதுக்கப்புறம் 92 ஆயிருக்கு. இப்போ 84ஓட எதை கூட்டினா நமக்கு 92 கிடைக்கும்? 84, 8 கூட்டணும். கரெக்டாக? 8 கூட்டணும்னா 92ன்னு கிடைக்கும். சரி ஓகே, அப்போ 5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதாவது கூட்டுற நம்பர் 5ல் ஸ்டார்ட் ஆகுது,
முடியும் போது 8ல் முடியுது. இப்போ இடையில 2 கேப் இருக்குது. ஒருவேளை இங்கே வந்து +6 +7ன்னு இருக்குமோ அப்படின்னு நாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 5, 6, 7, 8ன்னு வேறு வேறு நம்பரால் கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 5 கூட்டினோன்னா 71, 71ஓட 6 கூட்டினோன்னா அங்கே 77ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? 77ஓட 7 கூட்டினோன்னா 84ன்னு வந்துடும். ஸோ அப்போ லாஜிக் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு வேறு நம்பரால் கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. 5, 6, 7, 8ங்கிற டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால் கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 105, 102, 99, கேள்விக்குறி 93. இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் இருக்குது. ரைட்டா? 105ல் ஆரம்பித்து 93ல் முடியுது. ஸோ இறங்கு வரிசையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இறங்கு வரிசையில் இருந்தால் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க, இல்லைனா வேறு வேறு நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நம்பரால் வகுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க, அப்படி இல்லைனா வேறு வேறு நம்பரால் வகுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா இந்த சீரியஸ் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணியிருப்பாங்க. சடனாக குறைஞ்சிதுன்னா வகுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மாடல் பார்க்கும்போது புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுங்க. இறங்கு வரிசையில் இருந்திருந்தால் ஒன்று மைனஸ் நடந்திருக்கும், இல்லைனா வகுத்தல் நடந்திருக்கும். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 105 இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 102 இருக்குது. அடுத்து 99 இருக்குது. அடுத்து இங்கே வந்து கேப் இருக்குது. இங்கே 93 இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 105 102 மாறணும்னா என்ன பண்ணணும்? 3 மைனஸ் பண்ணணும். 102 99 மாறணும்னாலும் 3 மைனஸ் பண்ணணும். கரெக்டு. ரைட்டா? சரி, அப்போ திரும்பி நம்ம என்ன பண்ணலான்னா 99லேருந்து 3 மைனஸ் பண்ணி பார்ப்போம். மைனஸ் பண்ணோன்னா 96ன்னு கிடைக்கும். 96லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 93ன்னு கிடைக்கும். அப்போ லாஜிக் கரெக்டு தான். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3ங்கிற நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த சீரியஸ் இறங்கு வரிசையில் இருக்குது. அதுவும் கிராஜுவலாக தான் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட்டுங்களா? சடனாக குறையல. சடனாக குறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து வகுத்தலை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து சடனாக குறையல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. ஸோ அப்பயே நாம் வந்து மைனஸ் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அப்படியே இந்த கொஷின் பாருங்கள். 200, 190, கேள்விக்குறி 140, 100. இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏதாவது மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வகுத்திருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ்லாம் இல்லை. இதுவுமே என்ன ஆகுதுன்னா கிராஜுவலாக தான் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ரைட்டுங்களா? 200ன்னு இருக்குது. அடுத்து 190 தான் வருது. இப்போ நம்ம 200 2ஆல் வகுத்தாலே இங்கே 100ன்னு வந்திருக்கணும். கரெக்டு தானே? மினிமம் நம்ம 200 2ஆல் வகுத்தாலே 100ன்னு வரணும். பட் இங்கே 190 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரே நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு வேறு நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 200, அடுத்து பார்த்தீங்கன்னா 190 இருக்குது, ஒரு கேப் இருக்குது, அடுத்து 140 இருக்குது, ஃபைனலாக 100 இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள். 200 190 மாறணும்னா 10 மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? அதே மாதிரி 140 வந்து 100 மாறணும்னா 40 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இவங்க ஒரே நம்பரை வந்து மைனஸ் பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக வந்து வேறு வேறு நம்பரை தான் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது 10, அடுத்து ஒரு வேளை நான் 20 கொடுத்து பார்க்குறேன். சரிங்களா? ஒருவேளை இதுலேருந்து நாம் 20 மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஏன்னா வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 10க்கு அப்புறம் 20ன்னு கொடுத்து பார்க்கலாம். ஒரு முயற்சி தான். கொடுத்தோன்னா இந்த 190ங்கிறது 170 மாறிடும். ரைட்டுங்களா? இப்போ இந்த 170 அடுத்து 140 மாறி இருக்கு. ஸோ இது எப்படி நடந்திருக்கும்? 30 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? 170லேருந்து 30 மைனஸ் பண்ணால் 140ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது -10 அடுத்து -20, அடுத்து -30, -40. ஃபஸ்ட்டு 10 மைனஸ் பண்ணாங்க, அடுத்து 20 பண்ணாங்க, அடுத்து 30 பண்ணாங்க, அடுத்து 40 பண்ணாங்க. ஸோ வேறு வேறு நம்பரால் மைனஸ் பண்ணிக்கிட்டே போயிருந்துருக்காங்க. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள்.
32, 64, 128. அடுத்து என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏறு வரிசையில் தான் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 60 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 30 கிட்டத்தட்ட தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? இன்னும் நாம் நல்லா யோசித்தோன்னா இந்த 32ஓட 2 மடங்கு தான் 64, 64ஓட 2 மடங்கு தான் 128. கரெக்டாக பார்த்த உடனே தெரியுது, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 32, 64, 128. நம்ம 32 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 64ன்னு கிடைக்கும். சரிங்களா? 2 32 64ன்னு கிடைக்கும். அதே மாதிரியே 64 2ஆல் பெருக்கணும்னா 128ன்னு கிடைக்கும். சரி, ரைட்டா? அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 128ஐயும் 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன 256ன்னு வருமா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256ன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த லாஜிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியம். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு 20 கொஷின் கொடுப்பேன். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதில் தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? இதை வந்து பார்த்துங்க. இந்த மாடலில் தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும். இதில் இல்லாத மாடலும் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு பேசிக். ரைட்டுங்களா? ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 12, 24, 72, 288. அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒன்று கூட்டியிருப்பாங்க, இல்லைனா பெருக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 72ன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 288ன்னு சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து பெருக்கல் தான் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பரை வச்சு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சரிங்களா? ஓரளவுக்கு தான் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. 72 288ன்னு மாறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெருக்கல் தான் நடந்திருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரே நம்பரால் பெருக்கியிருப்பாங்களா, இல்லை வேறு வேறு நம்பரால் பெருக்கியிருப்பாங்களா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், 12, 24, 72, 288. அடுத்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 12ஓட நம்ம 2 பெருக்கணும்னா 24 கிடைக்குமா? ஸோ அடுத்து 24ஓட எந்த நம்பரை பெருக்குனா 72 கிடைக்கும்? 3 பெருக்கணும்னா 72ன்னு கிடைக்கும். ரைட் தானே? ரைட்டு. அடுத்து 72ஓட 4 பெருக்கணும்னா நமக்கு 282 வரும். ஏன்னா 74 280, 4 2 8, அப்போ 288. கரெக்டு தான். ஓகேவா? அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 288ஓட 5 பெருக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 2 3 4ன்னு வருது. அடுத்து 5 தான் வரும். ஸோ அப்போ 288 × 5. 8 40க்கு 0, பாக்கி 4. 8 40, 40 4, 44க்கு 4, பாக்கி 4. 2 10, 10 4 14. 1440. ஸோ இந்த நம்பர் தான் வந்து இந்த இடத்துல வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 224, 112, 56. அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தாலே தெரியுது, இது வந்து இறங்கு வரிசையில் தான் இருக்குது. அப்போ ஒன்று மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து வகுத்திருப்பாங்க அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். பட் இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது, இதோட பாதி இது, இதோட பாதி இது. ரைட்டா? அதாவது 224 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னு வச்சுங்களேன், நமக்கு 112 கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரியே 112 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 56 கிடைக்கும். அடுத்து இந்த 56 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 28 கிடைக்கும். ரைட்டா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 28 வரும். ஸோ அது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப வந்து வாய்ப்பு கம்மி தான். இதிலே வேணால் கொஞ்சம் ஏதாவது ட்விஸ்ட் வச்சு கேட்கலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். 720, 120, 24, 6. ஸோ இந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் தான் இருக்குது. முக்கியமான விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சடன் சேஞ்ச் இருக்குது. ரைட்டுங்களா? 720ன்னு இருந்தது, சடனாக 120ன்னு மாறுது. அடுத்து 120ங்கிறது சடனாக 24ன்னு மாறிடுது. சரியா? ஸோ அப்போ ஒரு சடன் சேஞ்ச் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி இறங்கு வரிசையில் சடன் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வகுத்தல் தான் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், 720
720 எதால் வகுத்தா நமக்கு 120 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் வகுத்தோம்னா 120 கிடைக்கும். ரைட்டா? அடுத்து 120 எதால் வகுத்தா நமக்கு 24 கிடைக்கும்? 120 5ஆல் வகுத்தா 24 கிடைக்கும். அடுத்து 24 எதால் வகுத்தா நமக்கு 6 கிடைக்கும். 24 4ஆல் வகுத்தோம்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்க 6 5 4ன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3ஆல் அடுத்து வந்து வகுத்திருப்பாங்க. ஸோ 6 3ஆல் வகுத்தோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரால் வகுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் வேறு வேறு நம்பரால் வகுத்துட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து இந்த கொஷின் பாருங்க. 2 5 11 23 அடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்லலாம் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் தான் இருந்தது. அதாவது ஒன்று கூட்டல் இருந்திருக்கும், இல்லைனா கழித்தல் இருந்திருக்கும், இல்லைனா பெருக்கல் இருந்திருக்கும், இல்லைனா வகுத்தல் இருந்திருக்கும். இதில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும். ஆனால் சில கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஏதாவது 2 வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாடல் தான். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் 2ன்னு இருக்குது, அடுத்து 5ன்னு இருக்குது, அடுத்து 11 இருக்குது, அடுத்து 23 இருக்குது. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் அதாவது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஏறுவரிசையில் தான் இருக்குது. இப்போ ஏறுவரிசையில் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்று ப்ளஸ் நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்ட்டு அதாவது பெருக்கல் நடந்திருக்கணும். ஒன்று கூட்டல் நடந்திருக்கும், இல்லைனா பெருக்கல் நடந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2ஓட 3 கூட்டினோன்னா 5ன்னு வரும். 5ஓட 6 கூட்டினோன்னா நமக்கு வந்து 11ன்னு வரும். 11ஓட 12 கூட்டினோன்னா 23ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 2ஓட 3 கூட்டினா 5, 5ஓட 6 கூட்டினோன்னா 11, 11ஓட 12 கூட்டினா 23. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. 3ஓட 2 மடங்கால் அடுத்து கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி 6ஓட 2 மடங்கால் அடுத்து கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 12ஓட 2 மடங்கான 24 வந்து இந்த 23ஓட கூட்டியிருப்பாங்க. அதாவது 23ஓட 12ஓட 2 மடங்கான 24 கூட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ 23 24 கூட்டினோம்னா நமக்கு 47ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 47 தான் வரும். சரிங்களா? இதை இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா 2 5ன்னு இருக்கா? ஸோ 2ஐ 2ஆல் பெருக்கிட்டு கூட ஒன்று கூட்டிக்கிட்டோன்னா 5ன்னு வந்துடும். இப்போ 2 2 4, 4ஓட 1 கூட்டினா 5. அதே மாதிரி பாருங்கள் 5ஐ 2ஆல் பெருக்கிட்டு கூட ஒன்று கூட்டிக்கிட்டால் 11 வரும். 2 10, 10ஓட 1 கூட்டினோன்னா 11 கிடச்சிடும். அதே மாதிரியே 11ஐ 2ஆல் பெருக்கிட்டு கூட 1 கூட்டிக்கிட்டோன்னா 23 கிடைக்கும். 11 2 22, அதோட 1 கூட்டினோன்னா 23. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த 23 2ஆல் பெருக்கி கூட 1 கூட்டினா அதான் ஆன்சராக இருக்கும். இப்போ 23 இருக்குது. 23 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறோம். 2ஆல் பெருக்குன்னா 46ன்னு வரும். அது கூட 1 கூட்டுறோம். கூட்டினா 47ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம இப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும், இப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ரைட்டுங்களா? அப்போ இப்படி பண்ணுவோன்னா நமக்கு இந்த கொஷினில் 2 ஆப்ரேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரியும் சில கேள்விகள் இருக்கும். இதை இப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் இருக்கும். நீங்கள் எந்த லாஜிக் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஒரே கொஷினில் 2 3 லாஜிக் கூட இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ அடுத்து பாருங்கள் 3 12 39 120 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீரியஸுமே பார்த்தீங்கன்னா ஏறுவரிசையில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சடன் சேஞ்ச் இருக்குது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இங்கே 40ன்னு இருக்கிறது இங்கே 120ன்னு மாறுது. மற்ற இடத்துல அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் இல்லை. சரிங்களா? இங்கே தான் இருக்குது. அப்போ பெருக்கல் நடந்திருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஸோ என்ன பெருக்கியிருப்பாங்க? 3ன்னு இருக்குது ஃபஸ்ட்டு, இங்கே 12ன்னு இருக்குது. 3ஓட 4 பெருக்குனா 12ன்னு வரும். ஸோ இப்போ இதே லாஜிக் படி பார்த்தோன்னா அடுத்து 12ஓட 4 பெருக்குனா 48ன்னு வந்திருக்கணும். ஆனால் அங்கே 39 தான் ஆகுது. அப்போ அவங்க 4ங்கிற நம்பராலேயே பெருக்கிக்கிட்டு போகலை. சரிங்களா? வேறு ஏதோ லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கான கிளாஸ் தான், என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்கிறதுக்கான கிளாஸ் தான். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். 3ஓட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
3 பெருக்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 கூட்டியிருக்காங்க. ஸோ இப்படி யோசிச்சு பார்க்கலாமா? 3 9 வந்துடும். 9 3 12 வந்துடும். கரெக்டாக தான் வருது. இப்போ அடுத்து பாருங்கள், 12ஓடையும் 3 பெருக்குறாங்க ஃபஸ்ட்டு. 12 3 36. அதோட 3 கூட்டிக்கிறாங்க. கூட்டினா 39ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், 39ஓட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 3 பெருக்குறாங்க. ஸோ 39ஓட நம்ம 3 பெருக்கணும்னா என்ன வரும்? 117ன்னு வருமா? அடுத்து அதோட ஒரு 3 கூட்டிக்கிறாங்க. ஸோ 117 + 3 120. ரைட்டா? ஸோ நான் மனசுலேயே சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எழுதி காட்டாமல் மைண்ட் கால்குலேஷன்லேயே சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீடியோவை நம்ம குயிக்காக முடிச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் கொஷினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் முக்கியம். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். மேக்ஸிமம் இதெல்லாம் சின்ன கால்குலேஷன் தான். சரிங்களா? அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு நம்பி தான் நான் ஸ்பீடாக போகிறேன். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். அப்போ அடுத்து என்ன நடந்திருக்கும்? இந்த 120 ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3ஆல் பெருக்கியிருப்பாங்க. பெருக்கிட்டு அது கூட 3 கூட்டியிருப்பாங்க. ரைட்டா? இதுதான் அடுத்து நடந்திருக்கும். 120 3ஆல் பெருக்கணும்னா 360 வரும். 360ஓட ஒரு 3 கூட்டினோன்னா 363 கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 363. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்களும் இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி பெருக்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ 39 × 3ன்னு போட்டு இந்த மாதிரி பெருக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி பெருக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்த்த உடனே இந்த மாதிரி சின்ன நம்பர்லாம் பார்த்த உடனேவே நமக்கு ஆன்சர் தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லா கொஷினையும் நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி பெருக்கிட்டுலாம் இருந்தோம்னா, குறிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸ் எல்லாம் பெருக்கிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. ரைட்டா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன்லேயே போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 2 5 9 19 37. அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம். நான் ஜஸ்ட்டு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே நான் ஒவ்வொரு கொஷின் சொல்லும்போதும் வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப வீடியோவை ப்ளே பண்ணி நான் சால்வ் பண்ணி ஆன்சர் வருது இல்லையா, அதோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. சரிங்களா? ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொஷின் சொன்ன உடனே வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு திரும்பி வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். பண்ணி நான் சால்வ் பண்ணி கொண்டு வர ஆன்சரும் நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. நாம் கொஞ்சம் குயிக்காக போயிடுங்க. ஸோ இதில் பாருங்கள், 2ன்னு இருக்குது, அடுத்து 5 இருக்குது, அடுத்து 9 இருக்குது, அடுத்து 19 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், 2ஓட 2 கூட்டிட்டு 2ஓட 2 பெருக்கிட்டு 1 கூட்டினோன்னா 5ன்னு வந்துடும். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஓட 2 பெருக்கிட்டு 1 மைனஸ் பண்ணால் 9 வரும். ரைட்டா? நான் 5 2 10, 10 - 1 9. இப்போ திரும்ப பாருங்கள், 2ஓட 2 பெருக்கிட்டு 1 கூட்டினோன்னா 19 வரும். ஏன்னா 2 9 18, 18 + 1 19. அடுத்து பார்த்தீங்கன்னா 19 இங்கே இறக்கிப்போம். 19ஓட 2 பெருக்கிட்டு 1 மைனஸ் பண்ணால் 37 வரும். ஏன்னா 19 2 38, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 37 வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 37 2ஆல் பெருக்கிட்டு 1 கூட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த லாஜிக் எப்படி வருதுன்னு பாருங்கள். × 2 + 1, × 2 - 1, × 2 + 1, × 2 - 1. அப்போ அடுத்து என்ன வரும்? × 2 + 1 தான் வரும். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 37 கூட 2 பெருக்கிட்டு 1 கூட்டியிருப்பாங்க. 37ஓட 2 பெருக்குனா 64, 64ஓட 1 கூட்டினா 65. ரைட்டுங்களா? ஸோ இந்த லாஜிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷினை பார்த்ததும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைனலாக கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ஏறுவரிசையில் தான் இருக்குது. இங்கே மட்டும் சடனாக ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் ஓரளவுக்கு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே மட்டும் சடனாக ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. அப்போ பெருக்கல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். 1 2ன்னு இருக்குது, அடுத்து 6 இருக்குது,
அடுத்து 21 இருக்குது, அடுத்து 88 இருக்குது, அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒன்றை பெருக்கிட்டு ஒன்றை கூட்டினோன்னா 2ன்னு வரும். சரிங்களா? 1 பெருக்குனா 1ன்னு வரும், அதோட 1 கூட்டினோன்னா 2ன்னு வரும். அதே மாதிரி இந்த 2 பெருக்கிட்டு 2 கூட்டினோன்னா 6ன்னு வரும். ஏன்னா 2 2 4, 4 + 2 6. ஸோ அடுத்தது இந்த 6ஓட 3 பெருக்கிட்டு 3 கூட்டினோன்னா 21 வரும். 6 3 18, 18 + 3 21. ஸோ அடுத்தது இந்த 21ஓட 4 பெருக்கிட்டு 4 கூட்டணும். 21 4 84 வரும், +4 88. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 88ஓட 5 பெருக்கிட்டு 5 கூட்டியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ 88ஓட 5 பெருக்கணும்னா எவ்வளோ வரும், 440 வருமா? 8 40. ஸோ இங்கே ஒரு 8 இருக்குது, 8 40, அப்போ 440 வரும். அதோட 5 கூட்டணும்னா 445 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 445. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, பெருக்கல், வகுத்தல், ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸ், அதுக்கப்புறம் க்யூப் வேல்யூஸ், அதுக்கப்புறம் இன்னும் சில பவர் வேல்யூஸ், அப்புறம் பகா எண், இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ 1 ஸ்கொயர்டுனா 1 ஸ்கொயர்டுனா என்ன, கீழே இருக்கிற நம்பரை 2 வாட்டி பெருக்கிக்கணும்னு அர்த்தம். 1 ஸ்கொயர்டுனா 1ங்கிற நம்பரை 2 வாட்டி பெருக்கணும், 1ன்னு வரும். 2 ஸ்கொயர்டுனா 2ங்கிற நம்பரை 2 வாட்டி பெருக்கணும். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அத்தனை டைம் வந்து பெருக்கணும். ஸோ அப்போ 2 × 2 4ன்னு வரும். அதேமாதிரி 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? ஒரு 30 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அட்லீஸ்ட் ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், மற்றதை நாம் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்யூப் வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். க்யூப் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 15 க்யூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ 1 க்யூப்னா என்ன, 1ங்கிற நம்பரை 3 வாட்டி பெருக்கணும். அதாவது கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பவரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம் பெருக்கணும். ஸோ அதான் வந்து இதுக்கான அர்த்தம். இப்போ 2 க்யூப்னா 2 கீழே இருக்குது, 3ங்கிறது மேலே இருக்குது. ஸோ அப்போ 2 3 வாட்டி பெருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 க்யூப் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ், இது வந்து ஒரு 6 வரைக்கும் போதும். அதாவது 1 பவர் 1, 2 பவர் 2, 3 பவர் 3, 4 பவர் 4, 5 பவர் 5, 6 பவர் 6. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 இல்லை 7 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. அடுத்தது நாம் எப்போதும் பார்க்குற பகா எண். பகா எண் நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம் கான்செப்ட் என்னன்னு. பட் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து ரீவைண்ட் பண்ணிக்கலாம். 1ஆலும் தன்னாலும் மட்டும் வகுபடும் எண்களை நம்ம பகா எண்கள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பருக்கு 2 வகுத்திகள் மட்டும் இருந்தால் அந்த நம்பரை வந்து நாம் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 வகுத்திகள் என்னவாக இருக்கும்னா, 1ங்கிறது ஒரு வகுத்தியாக இருக்கும், இன்னொரு வகுத்தி வந்து அதே நம்பராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 2ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 2ங்கிற நம்பரை 1ங்கிற நம்பரால் வகுக்கலாம், அப்புறம் 2ங்கிற இதே நம்பரால் வகுக்கலாம். 3ங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆல் வகுக்கலாம், 3ங்கிற இதே நம்பரால் வகுக்கலாம், வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. அடுத்து 5 எடுத்துக்கிட்டோன்னா 1ஆல் வகுக்கலாம், 5ங்கிற இதே நம்பரால் வகுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 1ங்கிற நம்பராலையும் தன்னால், அதாவது அதே நம்பராலையும் மட்டும் வகுப்படும் எண்களை நாம் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இல்லாமல் 2ற்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்தால் அதை வந்து நம்ம பகு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த 4 எடுத்துக்கிட்டோன்னா 4ங்கிற நம்பரை 1ஆல் வகுக்கலாம், 4ங்கிற இதே நம்பராலையும் வகுக்கலாம், இது போக 2ங்கிற நம்பராலையும் வகுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகுத்திகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்தால் அதை வந்து நாம் பகு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 6 எடுத்துக்கிட்டோன்னா 1ஆல் வகுக்கலாம், 6ஆல் வகுக்கலாம், 2ஆல் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம். அப்போ 4 வகுத்திகள் வருது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். 2க்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்தாலே அதை வந்து நாம் பகு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இது நார்மல் தான், இதை விட்டுறலாம். ஜஸ்ட் வந்து கம்பேரிசனுக்காக தான் அதை கொடுத்தேன். பட் பகா எண்களை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இது சம்மந்தமான கேள்விகளை அடுத்து பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள்.
1 4 9 கேள்விக்குறி கொடுத்துட்டாங்க 25ன்னு இருக்கு. இப்போ இதை பார்த்தாலே நமக்கு இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு தெரியுதா? 1ங்கிறது 1 ஸ்கொயர்டு, 4னா 2 ஸ்கொயர்டு, 9னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம், 25னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 4 ஸ்கொயர் வருமா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்டு, அடுத்து வந்து இந்த 4ங்கிறது 2 ஸ்கொயர்டு, 9ங்கிறது 3 ஸ்கொயர்டு, 25னா 5 ஸ்கொயர்டு. அப்போ 1 2 3 இங்கே 5 வந்துருச்சு, இடையில 4 வரும், 4 ஸ்கொயர். ரைட்டுங்களா? 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. இந்த நம்பர் தான் இங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ 16 தான் ஆன்சர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பரை எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள், 1 8 27 64 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் நம்பர், சரிங்களா? 1 கியூபு, 8னா 2 கியூபு, 27னா 3 கியூபு, 64னா 4 கியூபு. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64. ஸோ 1 2 3 4 தான் வருது. அப்போ அடுத்து 5 வரும். 5 கியூப்னா 125. ரைட்டா? ஸோ இதெல்லாம் சிம்பிள். இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இதிலே கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன என்ன சொல்ல சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு கேட்பாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷினில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கான முதல் கேள்வி, இந்தியர் ஒருவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான உரிமையை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? அடுத்து பாருங்க, 0 3 8 15. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கா? 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், 3ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, 9ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், இங்கே 8 கொடுத்துருக்காங்க, 16ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், இங்கே 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர்டு -1, 2 ஸ்கொயர்டு -1, 3 ஸ்கொயர்டு -1. அடுத்துங்க பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்டு -1. இப்போ 1 ஸ்கொயர்டு 1 தான், -1. அப்போ இங்கே 0 வந்துடுது, இதான் இந்த 0. 2 ஸ்கொயர்டு 4, 4 -1 3, இதுதான் அந்த ரெண்டாவது நம்பரு. 3 ஸ்கொயர்டு 9, 9 -1 8, 4 ஸ்கொயர்டு 16, 16 -1 15. ஸோ இந்த லாஜிக்கை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், -1 6 25 62. அடுத்து எந்த நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஸ்கொயர் நம்பர்னு நமக்கு தெரியும், மற்றதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொஸ்டினில் மைனஸ் வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 62ங்கிறது ஒரு கியூபோட பக்கத்தில் இருக்குது, 27 ஒரு கியூப் வேல்யூவோட பக்கத்தில் இருக்குது, 6 வந்து ஒரு கியூப் வேல்யூவோட பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? அதாவது 64ங்கிறது ஒரு கியூப் வேல்யூ, 4 கியூப் வந்து 64. அதே மாதிரியே 27ங்கிறது ஒரு கியூப் வேல்யூ, 3 கியூபுங்கிறது 27. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ங்கிறது ஒரு கியூப் வேல்யூ, 2 கியூபுங்கிறது 8 வரும், சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியூப் வேல்யூ பக்கத்தில் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே -1 இருக்கா? ஸோ 2 3 4 இதோட கியூபை தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம்னா 1 கியூப் -2ன்னு எடுத்தோம். இந்த ஃபஸ்ட்டுக்கான லாஜிக் வந்து 1 கியூப் -2ன்னு எடுத்துப்போம். இப்போ 1 கியூப் 1 தான், -2, 1 -2 -1ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், 2 கியூபு, சரிங்களா? 2 கியூபு, இங்கே இருக்கிற இதே -2 போட்டுப்போம் பதிச்சு. 2 கியூப்னா 8 வரும், 8 -2 6ன்னு வந்துடும். அடுத்து 3 கியூபு, 3 கியூபு -2, 3 கியூப் 27, -2 போட்டோம்னா 25. ஸோ இந்த லாஜிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த நம்பர்ஸை கியூப் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா -2 பண்ணியிருக்காங்க. அதாவது 2ங்கிற நம்பரை வந்து மைனஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4 கியூப் இருக்கா? அடுத்தது வந்து 5 கியூப் -2 தான் இங்கே வரும். 5 கியூப் 125, 125 -2 போட்டோன்னா 123ன்னு வரும், சரிங்களா? ஸோ 5 கியூப் வந்து 125, -2
-2 பண்ணோம்னா 123 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 123 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அதில் நிறைய மாடல் இருக்குது. ஷார்ட்கட் கண்டிப்பாக எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இந்த ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூஸ், அதுக்கப்புறம் வந்து பகா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு நாம யோசிச்சு தான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கான 2வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் கீழ்கண்ட எந்த பிரிவு குழந்தைகளை தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற ஆபத்தான இடங்களில் பணியமர்த்துவதை தடை செய்கிறது? ஸோ அடுத்து பாருங்க, 1/4/27/256 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன லாஜிக்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இது 1/1. 4ங்கிறத நம்ம 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 27 3 கியூப்னு எழுதலாம். 256 4/4ன்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ பாருங்கள், கீழேயும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, மேலேயும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அடுத்து என்ன வரும்? 5/5ன்னு வரும். 5/5ஓட வேல்யூ என்ன? 3125. எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா கேட்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணேன். சரிங்களா? அதனால் வந்து டக்கு டக்குன்னு வருது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கொஷினை பார்த்த உடனேவே அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, கீழேயும் ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, மேலேயும் அதே மாதிரியே அதே நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? ஸோ இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஷின் பார்க்கலாமா? 0 2 24 கேள்விக்குறி கொடுத்துட்டாங்க. 3120ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 4, இங்கே 2, இங்கே 27, இங்கே 24. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கடைசியாக 3125 கண்டுபிடிச்சோம். இங்கே 3120 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதே டெக்னிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சின்னதாக ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 0ன்னு இருக்கா, நம்ம வேணால் 1/1 -1ன்னு போட்டுக்கோம். ரைட்டுங்களா? ஏன்னா 1/1னா 1, அதோட -1 பண்ணோன்னா 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த 0 வந்து, அதாவது இந்த 0 வந்து இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்து பாருங்கள், 2 ஸ்கொயர்டு -1ன்னு ஒரு வேளை நம்ம போட்டோம்னா 3 தான் வரும். ஏன்னா 2 ஸ்கொயர்டு 4, 4 -1 போட்டோம்னா 3 வரும். ஆனால் அங்கே 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் -2ன்னு வச்சுப்போம். சரிங்களா? 2 ஸ்கொயர் 4, -2 போட்டோம்னா 2ன்னு வந்துடும். ரைட். அப்போ இதுக்கான லாஜிக்கும் கரெக்டாக வருது. அடுத்து இங்கே பாருங்கள், 24 இருக்குது. இங்கே 1/1 பார்த்தோம், இங்கே 2 ஸ்கொயர் பார்த்தோம். அடுத்தப்போ 3/3ன்னு வச்சுப்போம். ஸோ 3/3னா 27 வரும். இங்கே நமக்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? 3/3 -3 அப்படின்னு இதை எழுதலாமா? 3/3னா 27, -3 போட்டோம்னா 24ன்னு வந்துடும். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன நடந்திருக்கும்? 4/4 -4ன்னு நடந்திருக்கும். ஏன்னா பாருங்கள், 1/1, 2/2, 3/3, அடுத்து 4/4 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வந்துருச்சு, அடுத்து 4 வரும். இப்போ 4/4னா 256, அதிலிருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 252ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ 4/4 256, அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 252 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக வரும். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து நம்பர் சீரீஸ் தான். நம்ம பார்க்குற டாபிக் வந்து நம்பர் சீரீஸ் தான். ஆனால் நமக்கு ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்னு ஒன்று இருக்குது. ரைட்டாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாபிக் நாம் பார்க்கும்போதே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதில் வந்து இன்னும் ஒரு மாடல் இருக்குது, அதை வந்து நம்ம கோடிங் அண்ட் டிகோடிங் முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. பட் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் நம்ம விட்டு வச்சுருந்ததை இந்த நம்பர் சீரீஸோட சேர்த்து பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், AEIN அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? அதாவது ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து ரீகால் பண்ணிக்கலாமா? இது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஏபிசிடியை நேராக எழுதிட்டு நாம் அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்தோன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன நம்பர் வரும் அப்படின்னு நாம் ஏற்கனவே வந்து கோடிங் அண்ட் டிகோடிங் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா?
இப்போ அது கூட ஹெச்ஓடி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் தான் இந்த கொஷினில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்துருப்போம்? ஏபிசிடியை ரிவர்ஸில் எழுதணும்னா எந்தெந்த லெட்டருக்கு எந்தெந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏபிசிடியை ரிவர்ஸில் எழுதுனா எந்தெந்த லெட்டருக்கு எந்தெந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது கூட இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். 27 மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் எழுதணும்னா எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து ஆப்போசிட்டில் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏவுக்கு இசட் ஆப்போசிட், பிக்கு ஒய், சிக்கு எக்ஸு, டிக்கு டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்வர்டில் எழுதிட்டு அடுத்து வந்து ரிவர்ஸில் எழுதுனா எதுக்கு எது ஆப்போசிட் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இது கூட நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட பார்த்துருந்தோம். ஆஸா, பை, கிராக்ஸ், டியோ, ஈவினிங். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாஜிக்லாம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஇஐஎன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட வேண்டியதான். சரிங்களா? நம்பர்ஸ் தான் கொடுத்து பார்க்கணும். ஸோ ஏவுக்கு என்ன வேல்யூ 1ன்னு வரும், இக்கு 5ன்னு வந்துடும், ஐக்கு 9ன்னு வந்துடும், எண்ணுக்கு 14ன்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ இதில் பாருங்கள், 1 + 4 5 வந்துடும், 5 + 4 9 வரும். கரெக்டு தானே? 1 + 4 5, 5 + 4 9, அடுத்து 9 + 5 14ன்னு வரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா +5 பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? 14 + 5 19ன்னு வரும். 19னா நமக்கு எஸ்ன்னு வருமா? ஸோ இப்போ இதில் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +4 + 4ன்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா +5 + 5ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து +6 + 6, அடுத்து +7 + 7. ஸோ இந்த மாதிரி இந்த சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்கள், ஏஇசட், பிஒய், சிஎக்ஸ், டிடபிள்யூ. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ரைட்டுங்களா? ஏவும் இசட்டும் ஆப்போசிட், ஆஸா அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் படிச்சிருக்கோம். பியும் ஒய்யும் ஆப்போசிட், பையும் நம்ம ஷார்ட்கட் படிச்சிருப்போம். சியும் எக்ஸும் ஆப்போசிட், கிராக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். டியும் டபிள்யூவும் ஆப்போசிட், டியூ அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஏவும் இசட்டும் ஆப்போசிட் ஆஸா, பிஒய் ஆப்போசிட் பை, சிஎக்ஸு கிராக்ஸு, டிடபிள்யூ டியூ. இப்போ அடுத்து என்ன வரும்? இயும் வியும் வரும். ஈவினிங் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுருந்தோம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த இடத்துல வந்து இவி வரும். ஏன்னா அது ரெண்டும் ஆப்போசிட் லெட்டர்ஸ். அடுத்து பார்க்கலாமா? இன்னைக்கான கடைசி கேள்வி, இந்திய நாட்டில் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒற்றை குடியுரிமை என்ற கருத்தாக்கம் கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ அடுத்து பாருங்கள், A2 B4 C6ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். பட் நாம் வந்து சிம்பிளான மெத்தடே எடுத்துப்போம். அதாவது பிரித்து சால்வ் பண்ணுறது. அதாவது இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து இந்த நம்பர்ஸுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்து பார்க்கணும். இப்போ ஆல்ஃபபெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்ஸை எடுத்து எழுதியிருக்காங்க. ஏ, பி, சி போட்டாங்க. அப்போ டெஃபினட்டாக அடுத்து டி தான் வரும். அடுத்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ அடுத்து 8 வரும். சரிங்களா? 2 4 6ன்னு வருது. அடுத்து இங்கே 8 வரும். இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ D8 தான் இதுக்கான ஆன்சராக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸில் வேணால் இந்த மாதிரி கேட்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் முக்கியங்கிறதுனால இந்த மாடலையும் நான் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இடத்துலையும் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் கொஷின் கேட்டால் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போயிடுங்க. அதுதான் பெட்டர். சரிங்களா? அதாவது ஆப்ஷன்லேருந்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ ஆப்ஷனை எடுத்துப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏ ஒரு ஸ்பேஸ் 1 விட்டுருக்காங்க, ஏ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, பி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, இந்த எழுத்தெல்லாம் கொண்டு வந்து ஃபில்அப் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பி இருக்குது, அந்த பி இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, இந்த ஏவை இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, இந்த ஏவை இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஆப்ஷனுக்கும் எழுதி பார்க்க போகிறோம். ஏஏ ஒரு கேப்பு, ஏ கேப்பு பி கேப்பு ஏபின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது, அடுத்து பி இருக்குது, அடுத்து ஒரு பி இருக்குது. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்து வந்து நம்ம தேர்ட் ஆப்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஏ கேப்பு பி கேப்பு ஏபின்னு இருக்குது. தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி இருக்குது, அடுத்து பி தான் இருக்குது, அடுத்து ஏ இருக்குது. ஸோ இதனால் எழுதிட்டேன்னா சரி ஓகே. பி ஏன்னு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஏ இருக்குது, கேப்பு ஏ கேப்பு பி கேப்பு ஏபின்னு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பி இருக்குது, அடுத்து ஏ இருக்குது, அடுத்தது பி இருக்குது. ரைட்டா? சரி ஓகே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. 9 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 9 லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா சம பாகங்களாக பிரிச்சுக்கணும். இந்த 9 நம்ம என்ன பண்ணலாம்னா 3 3 3ன்னு பிரிச்சுக்கலாமா? ரைட்டுங்களா? இப்போ இதுவே 12 இருந்ததுன்னா நம்ம 4 4 4ன்னு பிரிக்கலாம், இல்லைனா 3 3 3ன்னு 4 3ஆக பிரிக்கலாம். அதாவது இங்கே ஒரு வேளை 12 லெட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 12ங்கிறத 4 4 4ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைனா 3 3 3 3 இப்படியும் பிரிக்கலாம். அப்படி இல்லைனா 6 6ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து நாமளாக தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நாம் 3 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால 9 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால 3 3 3ன்னு பிரிச்சோம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஏபி இது வந்து ஒரு குரூப்னு வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஏபி இது ஒரு குரூப்பு, அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஏஏபி இது ஒரு குரூப். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம 3 3ஆக பிரிக்கும்போது இந்த 3ம் ஒரு கான்ஸ்டண்ட்டான குரூப்பாக இருக்குது, அதாவது மாறாமல் இருக்குது. ஏஏபி இருக்குது, ஏஏபி இருக்குது, இங்கேயும் ஏஏபி இருக்குது. இப்போ இதே லாஜிக் வந்து மற்ற ஆப்ஷனுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே 3ஆக பிரிங்க, ஏஏஏன்னு வருது, ஏபிபின்னு வருது, பிஏபின்னு வருது. இப்போ இந்த 3 வந்து ஒரே குரூப்பாக இல்லை, வேறு வேறு குரூப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒரே குரூப்பாக இருக்குது, இங்கே வேறு வேறு குரூப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஏபின்னு இருக்குது, ஏபிபின்னு இருக்குது, இங்கே ஏஏபின்னு தான் இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஒன்றா இருக்குது, ஏஏபின்னு 2 குரூப் ஒன்றா இருக்குது. இது வந்து வேறையாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஏஏபி பிஏபின்னு வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஒன்றா இருக்குது, இந்த குரூப் வேறையாக இருக்குது. அப்போ 3 குரூப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக வருது. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். இந்த மாடல் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், பட் கேட்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப சான்ஸ் இல்லை, ஒரு 1% சான்ஸ் இருக்குது. அந்த 1%ஐயும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலையும் நான் எடுத்துருக்கேன். இந்த மாடல் வந்தால் என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு எண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷனை இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கணும். ஆப்ஷனில் இருக்கிறத இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபில்அப் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம பார்ட்டாக பிரித்து பார்க்கணும். அப்படி பிரிக்கும்போது இதேமாரி சேம் குரூப் வருதா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஸோ இதோட வந்து நாம் இந்த செஷனை முடிச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு பிடிஎஃப் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அதேமாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் அந்த பிடிஎஃப் லிங்க்கை போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு 20 கொஷின் இருக்குது. அந்த 20 கொஷினையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இல்லாத மாடலும் அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அதுக்கான ஆன்சரை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் அதை ஒரு தனி வீடியோவாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதோட வந்து நாம் இன்றைக்கி முடிச்சுப்போம்.